திரு கார்த்திகை கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் கூடிய நாளில் இல்லங்களிலும் கோயில்களிலும் தீபங்கள் ஏற்றி வழிபடல் வேண்டும். திருவிளக்கின் அடிப்பகுதி பிரம்மா, தண்டுப்பகுதி மகாவிஷ்ணு, மேல் பகுதி சிவன் வாசம் செய்கிறார்கள். அகல் விளக்கு மண்ணாலான அகல் விளக்குகள் ஏற்றுவது மிகவும் சிறந்தது. மொத்தம் 27 விளக்குகள் மினிமம் ஏற்றணும். வீட்டின் வெளிப்புறம், முற்றம் மற்றும் வீட்டினுள் அகல் விளக்குகள் ஏற்றி வழிபட வேண்டும். நைவேத்தியம்னு பார்த்தா பால், வெல்லம், பழங்கள், சர்க்கரை பொங்கல் போன்றவை செய்து படைக்க வேண்டும். அடிமுடி காண சிவனே என்ற சொல்லுக்கு வலு சேர்க்கும் விதமாக சிவனின் அடிமுடியை காண புறப்பட்டு தோற்றுப்போன பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் 33 தேவர்களுக்கும் சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுத்த தினமே தீபத் திருநாள். இது சிவன்னா எளியோருக்கு எளியோன். எனவே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அவில் பொரி செய்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.